சாப்பாடு கடையில 2 இட்லி 3 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப 2 இட்லி சாம்பார் ஒரு இட்லி இருக்கும் சாம்பார் அவர் பேர் என்னப்பா தம்பி? அவர் என்ன பண்ணாப்புல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இல்ல பேனா கடல்ல வைக்கிறாங்க. அது வந்து இப்போதைக்கு அந்த நிப்பு சரி. அப்புறம் யூடியூப்ல எடுத்து பார்த்தாதான் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் இது என்னது லைட் ஹவுஸ். அப்ப அதெல்லாம் சொல்லுவாங்கடா. அதனாலதான் அவரே தாத்தால கருப்பு கண்ணாடி போட்டுனுக்காங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா தெரியாது கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு போட்ட கருப்பு கண்ணாடி. அவரோட சமாதி. அப்ப அது சமாதியா? சமாதி அது நினைவு மட்டும் அண்ணாடா, அறிஞர் அண்ணா. அண்ணா அட அண்ணா சமாதிடா. படிக்காத போடு பாத்துக்கலாம். அதோட யூடியூப் சேனல் என்னால அழிஞ்சிரும். ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. மார்பிள்ஸ்ல இருக்குடா புக்கு. திருப்ப முடியாது இது. வச்சிருக்காங்க. இப்பதான் 3 இடம் சண்டப்பட்டான். இங்க வந்தானே இந்த பொம்பளை பிள்ளை பார்த்தானே பின்னாடியே போனிக்கிறான். நான் தான் 10 புள்ளியோட இது ரொம்ப தமிழா இருக்கு. வலிமை நமக்கு புரிகிறது. தமிழே ஒழுங்கா பாராது ஓடி போயிடுங்க. தமிழ் செல்வம் இல்ல, தமிழ் வெல்லும். ஐயோ போறப்பா சீட்டு போடுமா பசங்க. அப்ப கூட நீங்க ராமச்சந்திரன் அந்த படிக்கட்டுல எல்லாம் கொண்டு போப்பீங்க. நமக்கு ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டா பசங்க. சின்னது ஒண்ணு இருக்கு பாரு. கூட போராடி முடியாது. ஆனால் சுயமரியாதை இழந்து விட்டால் அது தரையில் திரும்பிய பால் தான். தலையில் திரும்பிய பால் எனக்கு புரியல. தரையில அதாவது நான் என்ன விண்வெளி நான் சொன்னா தலையில புடி மண் மணியை காணண்டா. பேர் என்ன அப்படிமா பார்த்தா இருக்கா சமாதி. இது மாதிரி யாரும் சாவல. பின்னாடி பொண்ணு கேவலமா பார்த்து சிரிக்கிறாதுங்கடா. மணி பரிசி நான் போடுறான். இவனை இதுதான் ஈர்த்து வராங்க. இதெல்லாம் 18 வயசுல உள்ளதெல்லாம் ஈர்த்து வராங்க. கொஞ்சமாச்சும் ஒரு 20 வயசுக்கு மேல ஆச்சுட்டு வாங்க, கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அவரு அடுத்த மணி அங்க வருவோம். தாத்தா பார்க்க வந்திருக்கோம்.
ஆகாஷ் அந்த பிள்ளைங்க உன்னை ஃபாலோ பண்ணி வருதுங்கடா. அது என்ன ஃபாலோ பண்ணல, நம்ம தான் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி எங்க அடி வாங்க போறான்னு தெரியல. எனக்கு தெரியாதுன்னுவான். கேமராமேன் மாத்தணும் வச்சிருப்பியா எங்க அப்படியே புடிச்சிட்டு வா. இல்ல ஒரு யூடியூபர் இப்ப போயிட்டு மண்டல 2 கையை விடுவோம் அப்படி டான்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் வண்டியை நம்ம அங்க விட்டோம், ஏன் இங்க வந்தோம்? எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டோம். இங்க வண்டி ஒரு இடம்லப்பா, அதனால நம்ம இதை விட்டா நீ சும்மா இருப்பே. நீ இல்ல ஒரு மக்களே இவனுங்க சுத்தி பார்க்க வரல, கடப்பாறை பார்க்க வந்து கடப்பாறை இங்க இல்லப்பா, கட்டி பாருங்க இதாங்க சென்னையில காட்டு கடப்பாறை. எப்படியே ஒரு பேனா தாண்டா வச்சாரு, கடப்பாறை வைக்கலடா. மக்களை இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பரை பாத்துக்கா. அடுத்து இவர் யாருன்னு போய் இப்ப பார்க்க போறோம். சரியா? யாரு இவரா? ரைட்டு. ஆஹா இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது. புத்தர் போல இருக்கிறா. நாடா ஏதாவது சொன்னா புத்தர் நீங்க மட்டும் கண்டிக்கிறான். ஐயோ ஐயோ, இந்த பசங்க கூட எல்லாம் வெளில ட்ரிப் எல்லாம் வருது. இதெல்லாம் வீடியோல போட்டா கொண்டுடுவாங்க. இப்ப தெரியுதா ஜேபி யாருன்னு? என்னை பொம்பளை சோக்குன்ற இவன் தான் பொம்பளை. நான் என்ன சொன்னேன், அவன் சொல்லிட்டு நேரம் வெளியே வருது எல்லாம். குளிர் இல்ல மாப்பிள்ள வைபா. உங்க கருத்து எதா இருக்கா? கூட வந்தா ஜாலியா ஒரு பிடிப்பு ஒண்ணு பிடிச்சிடான பத்தி எப்படி தலையில வச்சுக்கிட்டீங்க. நேரம் பிடிச்சா நேரம் எடுத்தா எனக்கு புரியல. அப்புறம் அருமினே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? இல்ல எனக்கு புரியல. வேற மாதிரி நீங்க வந்து தப்பா இருக்குண்ணா. நீங்க வந்திருக்கே கூடாது, தப்பா இருக்கு. அப்படியே எல்லாம் பாக்குறாங்க செலிபிரிட்டி போல இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு தான் தெரியும் 25 ஃபாலோவர் இருக்கு. 25 ஃபாலோவர் 25 தான். அதுக்கு 20 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு, 4 பேர் பக்கத்து வீட்டுக்காரன். அதோட எவனோ இப்பதானே என்ன பண்ணிருப்பாங்க, ஐபோனு ஆண்ட்ராய்டு எல்லாம் கம்மி இருப்பான். இந்த ஒன்று பட்டன் போன வச்சுட்டு உன படுத்துற பாரு. ஈஸி ஈஸி காது வச்சு பாரு, டிக் டிக் சவுண்ட் கேட்கும். உள்ள போனா கேமரா நேரா பிடிச்சா யூடியூப்ல கூட இன்ஸ்டாகிராம்ல கூட யூடியூப்லயா சாப்பாடு மந்தி வீடியோ சூப்பரா போட்டாங்க. மந்தி வீடியோ அவன் வீடியோ எடுக்கிறான், போட்டோ எடுக்கல. போட்டோ என்னங்களா ராஜா பாருங்க, ராஜா ரவுடி வேணா என்ன பண்றீங்க? இங்க நில்லுனே, இப்ப நீ இங்க நில்லுனே. பயங்கரதே இல்லை எங்களுக்கு. போட்டோ நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல. அவன் கையை வந்து எதுக்கு கையை இந்த கையை எப்படி இஷ்டம்னா இதுல கண்ணை மூடிக்கிட்டான். கஞ்சா குடிச்சு நான் சரி நீ இல்லையா ஒண்ணு கேட்டோம்டா. எனக்கு பக்கத்துல இவனை 2 பேரும் பார்த்தானா அப்படியே சமாளிச்சுட்டான என்ன வச்சுட்டு. நீ வரும்போது ஆசிட்டு வந்து வச்சுட்டியா? ஆனா உண்மையிலே அதான் நினைச்சேன். திரும்ப வந்தீங்கன்னா அப்படியே கையை காட்டி ஆசிட்டு போயிடலாம் உங்களையன்ட்டு. இல்லன்னா அடுத்த இன்னும் ஒரு ரவுண்ட் திரும்பி இருந்தானா யாரு நானே நானா நடந்திருக்கா? இவரே சொல்றாரு, இவரே சொல்றாரு என்ன நடக்குது பாத்துக்கிட்டே இருப்பான். பாத்து இப்ப திரும்புறோம். திரும்பினதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். அது வந்து
இப்படி வந்து இப்படி சி மாதிரி போய் இப்படிலாம் இருந்துச்சு. நான் ஸ்டேட் ரூட்ல விட்டேன். அது என் மேல ஆனா திரும்ப அதே இடத்துல திரும்பி வந்தோம். நான் பாதை கூட்டு வந்துட்டேன். இவர் சொல்றாரு, "நீ இதுல இப்படி வளைஞ்சு போனேன்." எனக்கு தெரியும்டா. என்ன தெரியுமா மேப்பதிக்கு வந்துட்டு நீ போன் இல்ல புடிங்கிட்டு போறானாலும் நான் அதெல்லாம் பஸ் வச்சு நான் பெட்ரோல் பங்க் எப்படி வச்சு கேளியா எனக்கு முதல்ல சொல்லிருந்தாங்க. ஆளு நான் பாட்டை கேட்டு நீ வரேன் மேப்ப வண்டியும் பாரு அப்படின்னு தாத்தா கொடுத்த டிவி எங்க ஊர்ல இன்னமும் இப்படி ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அதை கொடுத்து அம்மா இல்ல இருக்கு இன்னும் இருக்கு. கூட்டு வந்துடுறானுங்க. நான் போய் வாங்குறோம். எந்த கடையில் கீச்சேன் கடையை காட்டு. என்னையே சுத்த வைக்கிறீங்க, ஒரு கடைக்கு போகணும். சாப்பிட்ற ஐட்டம் உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கு. அதுக்கு நீ பிபி வாங்கணும். பிபின்னு ஊதிக்கிட்டு திடீர்னு வந்து அடிக்கிறதுக்கு இன்ஸ்டைன் வாங்க வரணும். இருக்கிறோம் தாலியா இருக்கான் வந்துடுறான். தாலி அடுத்து கிச்சன் வாங்க வந்திருக்கேன். யாரு அவன் கூட வந்தோம் அர்த்தத்தோடயா யாரு வாங்கி கொடுக்குறேன். அவ்வளவுதான் முடிய கிடைக்கும் அந்த இந்த காரா பன்னீர் எப்ப என்ன வாங்கி தண்ணி போட்டா அது 100 ரூபா. அதுக்கு நீ 20 ரூபாய்க்கு இது வாங்கி தட்டு போயிடலாம். வரக்கும் பரவாயில்ல காசு 10 ரூபா என்னன்னு கேட்டு டேய், அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுடா. இங்கோட வாங்கி பேசிட்டாரா? அங்க பாருங்க ஆகாஷ் காரு. சரியான காரணம் ஆரமே இல்லை. இது ஏன்டா என் கூட விட்டீங்க? அதான் இவனுக்கு 2 பேரும் தான் ஃபன் பண்ணுகிறானுங்க அப்ப